அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இடைநிலை ஆசிரியர் இடமாதல் கவுன்சிலிங் வந்து முழுமையாக நடைபெற்ற பிறகு டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு பிளாக்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு ஸ்கூலுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். இப்போ அதற்குரிய பிடிஎஃப் தான் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 135 பேஜ் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 5786 வேகன்சி இருக்குது. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிளாக் வைஸாக ஸ்கூலில் எவ்வளோ வேகன்சி இருக்குது. ஒரு சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி 2 இருக்குது, சில இதில் 3 வேகன்சி கூட இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக நெகட்டிவ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ட்டு. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இப்போ தேவைப்படுதோ தேவைப்படலையோ சிவி முடித்த பிறகு கண்டிப்பாக தேவைப்படும். உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு அருகில் உள்ள ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் லிஸ்ட் வந்து எல்லா வாட்ஸ்அப்லேயும் அடுத்தடுத்து வரலாம். இருந்தாலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இப்போ தேவைப்படாட்டாலும் கண்டிப்பாக பின்னாடி தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேகன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். விரைவில் வந்து நம்ம அதை எதிர்பார்ப்போம். இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.